இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 18, 2024, 18/12/2024, தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை, பூசம் நட்சத்திரம். தேய்பிறை திருதியை திதி காலை 10:07 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாகிறாரு, சந்திரனோட இணைஞ்சு 4ஆம் இடத்துல. அதனால உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு அல்லது இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை புது வீட்டுக்கு குடி போகணும், இல்லை வீட்டை மாற்றணும், வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருந்ததுன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான எடுக்கக்கூடிய முடிவுகள் தைரியமான முடிவாக இருக்கும். அது உங்களுக்கு கான்கிரீட் ஸ்டெப்பாக இருக்கும். இதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். மனசில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் இருந்த கவலைகள் விலகும், தொய்வுகள் விலகும். உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய பேச்சாற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக வேலை வாய்ப்பில் இருந்த தொய்வுகள், படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் சிலவற்றில் இருந்த தொய்வுகள் விலகி அதை ஒரு கான்கிரீட்டாக ஒரு குறிப்பிட்ட பாதையில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அந்த முயற்சி வெற்றியடையும், கனவு மெய்ப்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்துலேருந்து வரவேண்டிய பங்கு விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பங்காளிகளுக்குள்ளே இருந்த சண்டைகள் நிவர்த்தியாகும். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய முயற்சியிலும் வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் உத்தியோக ரீதியாக, அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் தடங்கல்களும் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க, இந்த வேலை பண்ணலை, அந்த வேலை பண்ணலை அப்படின்ட்டு, அதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். என்ன கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுகிறதையோ இல்லை ஈகோவோட பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவி உறவில் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கக்கூடிய செய்திகள் வரும். நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணணும் அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு வைராக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்தாலோ இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது கடனை கொடுத்துட்டு ஏமாந்து நின்றுட்டு இருந்தீங்களோ அவங்கக்கிட்ட இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு அது காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியத்தில்
நீங்கள் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த விஷயத்துக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்கள் மத்தியில் மரியாதை கிடைக்கக்கூடிய நாள். மிதுன ராசி, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பேசக்கூடிய நபர்களாக இருந்தால் இல்லை பாடக்கூடிய நபர்கள், தொண்டை சம்பந்தமாக எந்த தொழில் பண்ணாலும் சரி, தொண்டை சம்பந்தமான இஎன்டி டாக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கி அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பேசுங்க. அதிகாரமான பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால பண வரவின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசில் சோர்வே இருக்காது. மனசில் புத்துணர்ச்சியோட தெளிவாக செயல்படுவீங்க. உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். தந்தையால் ஏற்பட்ட பண விரயங்களை தவிர்ப்பதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு மருத்துவ தீர்வுகள் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் காரணமாக உங்கள் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள் மூலமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத இடத்திலிருந்து சில நல்ல செய்திகள் உங்களுடைய அலுவலகம் அல்லது தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகளாக வரதுனால மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி செவ்வாய் இணைஞ்சிருக்கிற காரணத்தினால இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. வியாபாரம், படிப்பு, உத்தியோகம், பதவி உயர்வு, இப்படி எல்லா விஷயத்திலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள், அவர்களுடைய வளர்ச்சி பற்றிய செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வியாபாரத்தில் பெருத்த வருமானம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல், வியாபாரத்தில் ஏதாவது லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள், அது நீங்கள் விவசாயியாக இருக்கலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை புரோக்கர் தொழில் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அலுவல் ரீதியாக அஃபீஷியல் என்விரான்மெண்ட் நிலம் சார்ந்த முதலீடுகளில் பெரிய வளர்ச்சியை தரும். புதிய நபர்களின் அறிமுகத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிரிகளை இனம் கண்டு அவர்களை விலக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் யார் உங்கள் பேரில் தப்பான குற்றச்சாட்டை சொல்லி உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவர்களையும் நட்பு பாராட்டுவீர்கள். அவர்களே நாணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக புதிய நண்பன் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இருந்தாலும் யாரையும் அவசரப்பட்டு நம்பிடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் உடம்பு இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வரும். குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கும். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு காரணமாக வழக்கு சம்பந்தமாகவோ இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களிலோ உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களிலோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு
உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் செலவுகளையும் நேர விரயத்தையும் ஏற்படுத்தும். மனசில் தைரியத்தை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் எது பண்ணினாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். தூக்கமின்மை காரணமாக தடுமாற்றம், உடல் சோர்வு ஏற்படும். அதற்குண்டான மருத்துவ ரீதியான உதவி தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கேற்றாற் போல நீங்கள் தயாராகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள், அபவாத பெயரிலிருந்து வெளிவருவதற்குண்டான முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க பார்க்காதீங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை பேசி புரிய வைக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி அனாவசியமான நேர விரயம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளே உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வார்கள். அவர்களிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு உண்மை தெரிய வரும். அப்போ அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு அவமானம் ஏற்படாது. கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதரர்களின் அன்பில் நினையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. பூமி தொடர்பான விஷயத்தில், உங்களுடைய தொழில் தொடர்பான விஷயத்தில், வேலை தொடர்பான விஷயத்துலலாம் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உதவியை கொண்டு நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த நிலத்துக்காக வீடு வாங்கிறது இல்லை ஆஃபீஸ் வாங்கிறது, ஏதோ ஒரு முதலீட்டுக்காக உங்களுக்கு இன்றைக்கி செலவு ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதைக்கு குறைவு இருக்காது. மரியாதை உயர்கின்ற நேரம். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கணும். உங்களுடைய அறிவுத்திறமையை அடுத்தவங்க கிட்ட காமிக்காதீங்க. உங்களுடைய திறமையை காட்டிலும் அவர்களுடைய திறமை லெவலுக்கு நீங்கள் இறங்கி பேசினீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகள் மத்தியில் பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்களை பற்றி இருந்த சந்தேகமான விஷயங்களை நிவர்த்தி செஞ்சுக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அவருடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அவருடைய தொழில் சார்ந்த விஷயத்திலோ ஒரு புதிய மாற்றத்தை உணர்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. தசமஸ்தானத்தில் ராசிநாதன் பார்வையில் சந்திரன் செவ்வாய். அதனால் உங்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில், புதிய வியாபாரம், ஏதாவது ஒன்று இன்னைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருந்த வீட்டில் ஏதாவது ஒரு சுப விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அதற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு இன்றைக்கி பதட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அந்த பதட்டத்தில் சில தேவையற்ற வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய மனசில் ஒரு விதமான சஞ்சலம் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, லாபஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடியுங்கள், நன்மைகள் ஏற்படும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்பட்ட குந்தகத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் தம்பி, தங்க, அக்கா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை உணர்த்துவீர்கள். அதன் மூலமாக உங்கள் மீது இருக்கும் நம்பகத்தன்மையை அவர்கள் உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் விமர்சனங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஏதாவது வச்சுருக்கீங்க, நெருப்பு சார்ந்த கேட்ரிங் பண்ணுறீங்கன்னா இன்று ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு அட்வான்ஸ் தொகையே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அது உங்களுடைய பாதி கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய், ராசிநாதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நீங்கள் எந்த லெவலுக்கு இறங்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களை சுற்றி உங்களுடைய டொமைனில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆனால் குதர்க்க பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. தப்பான விஷயத்தை பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அதிகாரமாக பேசுறது, மமதியோட பேசுறது, இல்லை தப்பான வார்த்தைகளை பயன்படுத்து போன்ற விஷயங்களால் உங்கள் மீது இருக்கும் நம்பகத்தன்மையை குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்ததுன்னா அலைச்சல்லாம் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கிட்டேருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம். கௌரவம் உயர்றதுனால மரியாதை உயரும். மரியாதை உயர்றதுனால உங்களுடைய தரம், வாழ்க்கை தரம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கனிவான பலன்களை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யூட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வாழ்க்கையில் ஒரு பெரிய யூட்டர்ன். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா இன்றைக்கி பணப்பற்றாக்குறை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம், மரியாதை, உயர்வு, பெருமிதம் போன்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. ஏன்னா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தனுசு ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எண்ண விரயங்கள் அதிகரிக்கும். மனசில் கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த கவலை, வியாபாரம் சார்ந்த கவலை, உடன்பிறப்புகள் சார்ந்த வாக்குவாதத்தினால் வரக்கூடிய கவலைன்னு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும். மனசு ஒரு நிலையில் இருக்காது. மனசுக்கும் உங்கள் பேச்சுக்கும் சம்மந்தம் இருக்காது. நீங்கள் கனிவாக தான் பேசுவீங்க, ஆனால் கேட்குறவங்களுக்கு அது தப்பாக தோணும். அதனால் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க. அதுவும் உறவுகள்கிட்ட, குடும்பத்தார்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்கும் பொழுது அல்லது வேறு விஷயத்தை பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி குடும்பத்திலேயே எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு, மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விதமான தொழில் ரீதியான முதலீடுகளையும் அல்லது முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி ஏதாவது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகும். அதாவது உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் எடுக்கிறது, இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு அன்பில் எடுக்கிறதுன்ட்டு. சந்தோஷமாக இருக்கிற போது எடுக்கக்கூடாது, கோபத்தில் இருக்கும்போது முடிவு எடுக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் கோபத்தில் இருக்கீங்க, மன முதிர்ச்சியற்ற சூழ்நிலையில் இருக்கீங்க.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் கூட பெரிய லாபம் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இன்று உங்களுக்கு மனசஞ்சலத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையாவது நீங்கள் பணத்தை கொடுத்து இன்றைக்கி போய் கலெக்ஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி நான் பணம் கொடுத்துறேன்னு சொன்னாங்கன்னா மனசை தயார்படுத்திக்கோங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் சண்டை போடக்கூடாதுன்னு. ஏன்னா சண்டை போட்டிங்கன்னா இல்லை அதிகாரமாக பேசினீங்கன்னா பணம் திரும்பி வராது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிகார மமதையோ அல்லது மனசுக்குள்ளார ஒரு ஈகோ ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஈகோ கிளாஷில் ஈகோவை நீங்கள் ஜாஸ்தி பயன்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகளால் ஏற்பட்ட சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு கொடுத்த வாக்குறுதியை மறந்துடாதீங்க. மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களை பற்றி அவமானமாக பேசினவங்க, பாதகமாக பேசினவங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய பாண்டேஜ் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உருவாகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு விதமான நிம்மதியான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாதங்களும் சற்று அதிகரித்தாலும் அவர்களுக்கு அறிவுரை மூலமாக தான் அவங்களுடைய பிடிவாத குணத்தை குறைக்க முடியும். நீங்கள் அவங்கள மிரட்டியோ இல்லை விதண்டாவாதம் பேசியோ அவங்கக்கிட்ட எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாகவோ அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், வீடு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றத்தை உருவாக்குவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் புரிதல் ஏற்பட்டு அதன் மூலமாக ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது வீட்டுக்குள்ளார பிரச்சனை சால்வ் ஆச்சுனாலே பாதி உடம்பு வியாதி பறந்தோடறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் விட்டு கொடுத்து பேசுறதுக்கு பாருங்கள். அனாவசியமாக ஈகோ கிளாஷ் வச்சுக்கிறது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். கும்பராசி, 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய், விரயஸ்தானத்தில் சுக்கிரன், எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களால் ஏற்பட்ட அபவாத பெயரிலிருந்து அவமான பெயரிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 3ஆம் வீட்டதிபதி நீச்ச பங்கமாகிறாரு, தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகிறாரு. அலுவலகம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை களைவதற்குண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும். அரசாங்கமே உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தால் அதிலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆனால் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறனால அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேண்டாத இடத்துலையோ அல்லது நம்பத்தகாத இடத்துலையோ நைட்டு தங்குவதை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் அது கடனால் இருந்ததுன்னா அந்த கடனை வாங்குறதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் டேக்கிங் லோன். கடன் கொடுக்குறாங்களேன்னு வாங்கிட்டீங்கன்னா அது சிக்கலில் போய் முடியும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பண வருமானம் குறையக்கூடிய சூழ்நிலை. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த வேலை செய்கிறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது டெம்பரவரி மாற்றம். அதனால் இதை நம்பி எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது நிம்மதி இல்லை, எதிரிகளால் தொல்லை. எதிரிகளால் தொல்லைங்கிறதுனால நீங்கள் நண்பர்கள்கிட்ட போயிட்டு எதையாவது புலம்பலாம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே அவங்கக்கிட்ட பிரச்சனை தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதனால் அங்கேயும் போய் சொல்ல முடியாது. அதனால் மனசுக்குள்ளார ஒரு எரிமலை
குழம்பாக இருக்கிறீர்கள். அதனால் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இமோஷனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அஃபிஷியலாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சகோதரகாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால குடும்பத்தில் உறவுகளுக்குள் அன்பு பாராட்டுவீர்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உடன்பிறப்புகளிடம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண உதவிகள், இமோஷனல் பேலன்ஸ், இமோஷனல் சப்போர்ட் ஏதாவது ஒன்று. அதே சமயம் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளுடைய பிடிவாத குணத்தினால அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சில சமயம் எரிச்சலை ஏற்படுத்தும். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும், வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய இம்பார்ட்டன்ஸ், அதாவது பதவி இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கக்னிஷன் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கவலை இருக்குங்க, ஆனால் இன்னைக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி நீச்ச பங்கம், அதனால் உங்களுக்கு பாக்கியங்கள் நடந்தேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உடன்பிறப்புகளோ குழந்தைகளோ வாழ்க்கை துணையோ ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம், அதனால் நிம்மதியாக இருக்கலாம். நீண்ட நாளைக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு வேலை போயிடுது அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள், உறவுகள், வாழ்க்கை துணை போன்றவர்களால் மனோபலத்தை தரக்கூடிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று பெரிய வாய்ப்பு தேடி வரக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.